உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் வந்து இதில் வந்து இம்மார்ட்டல் ரூலர் பற்றிய தகவல்கள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இம்மார்ட்டல் ரூலருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறையாட்சி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த அரசியல், சில முக்கியமான டாபிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து நான் வந்து இங்கே போயிருந்தேன், திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கிரிவலம் வந்து திருவண்ணாமலையில் வந்து காலையில் போயிட்டு கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் கிரிவலம்லாம் சுற்றிட்டு திருப்பி வந்துட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வரும்போது திருநீர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அப்புறம் இடையில ஒருத்தர் வந்து நான் வந்து கிளம்பும்போது வந்து பார்த்தோம்னா சொன்னாங்க என்கிட்ட வந்து, என்ன சொன்னாங்கன்னா, திருநீர் நீங்கள் வாங்கிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் வயசானவர் வந்து கேட்டார். அவர் திருநீர் அப்படின்னு மட்டும்தான் கேட்டார். அப்போ எனக்கு இப்போ தான் வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்து நான் அவசர அவசரமாக கிளம்பிட்டேன். ஸோ நான் திருநீர் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம வந்து கோயிலில் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அதை நம்ம கடைசி வரைக்கும் வச்சு சேஃப்டி வைக்க முடியாது, ஏன்னா உள்ள பேப்பர்ஸ் இல்லை. ஸோ நான் வெளியில் வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன், ஆனால் வாங்கலை. ஸோ அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருநீர் எல்லா இடத்துலையும் கிடைக்க தான் செய்யுது. இருந்தாலும் அந்த மண்ணிலேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். சரி, அடுத்த முறை இன்னொரு 3 மாதம் கழிச்சு போகலான்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போ அடுத்த முறை போகும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ இந்த இம்மார்ட்டல் ரூலர் ஆட்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தொடர்ந்து என்னோடய வீடியோவில் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, இம்மார்ட்டல் ரூலர் ஆட்சி வந்து அந்த இறைவனுடைய ஆட்சி தான் இம்மார்ட்டல் ரூலர் ஆட்சின்னு சொல்லுவோம். சாமானிய மனிதன் செய்யக்கூடிய ஆட்சி தான் இம்மார்ட்டல் ரூலர் ஆட்சி. அந்த இறையாட்சினா இறைவன் மூலியமாக அந்த 18 சித்தர்களின் ஆசீர்வாதம், அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள், அதாவது அந்த இறைவனுடைய கடவுளுடைய, இறைவன் எல்லாத்துக்கும் பொதுவானவர், அந்த இறைவனுடைய கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்ட்டல் வரப்போறாரு. அவர் தான் 2025 வந்து இந்த இந்தியாவை ஆட்சி செய்ய போறாரு. அப்போ இந்த இந்தியாவில் வர தலைமை பதவிக்கு வரும்போது, இந்தியாவை ஆட்சி செய்யும்போது அது வந்து அப்படியே உலகம் முழுக்க அப்படியே அந்த அவர் செய்யக்கூடிய அந்த ஆட்சி முறை வந்து உலகம் முழுக்க அப்படியே இது பண்ணிக்குவாங்க, செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் அந்த உலக அப்புறம் தமிழன் அப்படின்றது. அந்த இம்மார்ட்டல் வந்து இந்தியாவில் ஆட்சி செய்ய போகிறாருன்னா, அவர் ஆட்சி செய்ய ஆரம்பித்து அவருடைய ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும்போது அந்த இறை ஆட்சியை வந்து உலகம் முழுக்க அவர் சொல்கிற பேச்சை கேட்டு மற்ற நாடுகளும் அந்த சட்டங்களை மாற்றுவாங்கன்னு. ஏன்னா உலகம் முழுக்க இன்றைக்கி பார்த்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாடுகள் எனக்கு தெரிஞ்ச டேட்டா தான் எடுத்து வச்சுருக்கேன். நிறையா நாடுகளில் வந்து பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம்னா மன்னராட்சி முறை இருந்தது. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே மன்னராட்சி முறையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் கூட நம்ம சொல்ல போனோம்னா பாண்டியர்கள் ஆட்சி, சோழ மன்னர்கள் ஆட்சி, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லையுமே எல்லாம் மன்னராட்சி முறை இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ எந்த நாட்டில் மன்னராட்சி முறை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். துபாயில் வந்து மன்னராட்சி முறை தான் இருக்குது இப்பயுமே, அது எனக்கு தெரியும். சவுதி அரேபியா மன்னராட்சி முறை, இன்னும் சின்ன சின்ன நாடுகள் இன்னும் மன்னராட்சி முறை இருக்குது. நம்ம இப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? ஏன்னா அங்கெல்லாம் எலெக்ஷன் வைக்கிறது கிடையாது. அது வந்து துபாயில் வந்து ஒரு மன்னர் தவறிட்டார்னா அடுத்த அந்த மன்னருடைய வாரிசு தான் இப்பவும் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாலையும் இன்னும் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மன்னராட்சி முறைன்றது ஒழிக்கப்பட்டு தான் அந்த மக்களாட்சி வந்து வந்தது. இப்போ இந்த மக்களாட்சி வந்து இப்போ என்ன ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, மக்களாட்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சிலர் மக்களாட்சி வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் மக்களாட்சி முறை வந்து சரியில்லைன்றேன். அதாவது ஜனநாயக ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி, டெமோக்ரஸி கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி. அப்போ அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி மக்களாட்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு போடுறோம், ஓட்டு போடும்போது இந்த இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். இதான் என்னுடைய ஓட்டர் ஐடி. இப்போ நான் போய் ஓட்டு போடுறேன், நல்லா பார்த்துக்குங்க. நான் போய் ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டோடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறோம்னா 234 தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ அந்த 234 தொகுதிகளில் வந்து பார்த்தோம்னா 120 118 எம்எல்ஏக்கள் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டில். மன்னராட்சி முறை வந்து மக்களாட்சி முறையாக மாறுது. இப்போ நான் காமிச்ச இந்த ஓட்டர் ஐடி மூலிமா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு இது கொடுக்குறாங்க.
அப்போ வாக்களிக்கும் போது அங்கே வந்து ஒரு இது மாறுது, ஒரு எம்எல்ஏ. அப்போ எம்எல்ஏக்களில் ஒரு 120 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒருத்தரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்ற குழு தலைவராக வரக்கூடியவர் தான் முதலமைச்சர். இதுதான் வந்து நடைமுறை. அதே முறை எம்பிக்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 300 எம்பிக்கள், அதாவது 272 எம்பிக்கள்னு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து. 272 எம்பிக்கள் யார் ஜெயிக்கிறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 272 எம்பிக்கள் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதான் வந்து நம்ம நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல். ஸோ இப்போ அந்த மக்களாட்சி முறை வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த மக்களாட்சி முறையில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னோட வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மக்களாட்சி முறையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மன்னராட்சியிலேருந்து தான் மக்களாட்சி வந்துச்சு. இப்போ மன்னராட்சியில் வந்து என்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அந்த மன்னராட்சி முறையெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மன்னராட்சி முறையெல்லாம் மாற்றிட்டு தான் மக்களாட்சியை கொண்டு வராங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார், கேரளாவில் ஒரு மன்னர் இருப்பார், ஆந்திரா ஒரு மன்னர், கர்நாடகா ஒரு மன்னர், உத்தரப்பிரதேசில் ஒரு மன்னர், டெல்லியில் ஒரு மன்னர், மணிப்பூர், அங்கெல்லாம் வந்து மிசோரம், காஷ்மீர் எல்லாம் வேறு வேறு ஆட்சி முறைகள் இருந்தது. அப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் இந்தியான்ற ஒரு நாடை உருவாக்குறாங்க. அப்போ பல மன்னர்கள் விட்டு கொடுத்ததன் மூலியமா தான் இங்கே வந்து ஒரு மக்களாட்சி முறை மலருது. அப்போ அந்த மக்களாட்சி முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் பதவிக்கே நான் இது பண்ணி பேசுகிறேன். ஸோ அப்போ இந்திய பிரதமராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், கேரளாவையும் ஒரே மாதிரி பார்க்கணும், கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ஆந்திரா எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களாட்சி முறையில் அரசியல் என்னோட வீடியோவில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மக்களாட்சி முறையில் வந்து பார்த்தோம்னா, இப்போ பீகாருக்கு நிதிஷ்குமார் இருக்கார், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இருக்கார், சரிங்களா? அப்போ இவங்க 2 பேரும் ஆதரவு கொடுத்ததுனால தான் பிரதமர் வந்து இப்போ மைனாரிட்டி ஆட்சின்றதுனால அவங்க 2 பேரும் ஆதரவு கொடுத்ததுனால இப்போ பிரதமருடைய ஆட்சி பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆதரவு கடிதம் கொடுத்தாச்சு. அவங்களோட எம்பிக்கள், அந்த பீகார் ஆந்திராவுடைய எம்பிக்கள் சேர்ந்து தான் அந்த இந்தியாவுடைய பிரதமர் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நிதிகளை அள்ளி கொடுக்குறாங்க, பீகாருக்கும் ஆந்திராவுக்கும். இதை நம்ம குறை சொல்ல முடியாது, இயல்பு தான். ஆனால் நம்ம எல்லாம் வரி செலுத்துகிறோம். நம்மன்னா தமிழ்நாட்டில் கூடிய எல்லா மக்களும், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லா மக்களும் சேர்ந்து வரி செலுத்துகிறோம். ஸோ அப்போ இந்த பிரதமர் ஐயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நிதியை கம்மியாக கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டியை பூரா வாங்கிக்கிட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நிதி வாங்கிட்டு நம்மளுக்கே திருப்பி கொடுக்கும்போது கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இந்த ஜிஎஸ்டி முறையே தவறானதுன்றேன் நான் வந்து. 28% வரி வாங்கிட்டு நம்மகிட்ட வந்து வரி வசூல் பண்ணிட்டு அதில் பிற மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுத்துட்டு நமக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ புரியுதா? நான் பீகாரை ஆந்திராவை ஏன் கம்பேர் பண்ணேன்னு? அந்த மாநிலத்தை மட்டும் கம்பேர் பண்ணல, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே பாஜக ஆட்சி. இங்கே என்ன ஆட்சி நடக்குது, எந்த ஆட்சி நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், டிஎம்கே. ஸோ இங்கே நிதி கம்மியாக வருது, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக போகுது. இப்போ புரியுதா? ஸோ அப்போ மக்களாட்சி முறையில் ஒரு இது நடக்குதா, ஒரு மிஸ்டேக், குறைகள் இருக்கா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன்னா ஓட்டர் ஐடியோட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த மன்னராட்சி முறையில் வந்து பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் வந்து மன்னராட்சி முறை வந்து வெள்ளைக்காரங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி மன்னராட்சி முறையெல்லாம் ஒழிச்சிட்டு மக்களாட்சியை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. இந்த மக்களாட்சியில் வந்து இன்னைக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம்னா, மக்களாட்சி முறையில் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி நிதியெல்லாம் ஒதுக்கும்போது பாரபட்சம் பார்க்குறாங்க. அப்புறம் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த இம்மாற்றோழர் ஆட்சி, அந்த இறையாட்சி மலர்ந்தால் இதெல்லாம் சரியாகும். சுருக்கமாக நேரடியாக வரணும்னா இதான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இம்மாற்றோழர் ஆட்சி, அந்த இறைவனுடைய ஆட்சின்னு சொல்லக்கூடிய இறையாட்சி, இறைவன் பொதுவானவர், கடவுளுடைய ஆட்சி எப்போ இந்த தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் அந்த ஆட்சி முறை அமலுக்கு வருதோ, இறைவன் ஆட்சி எப்போ அமலுக்கு வருதோ, நான் அதை தான் ஆண்டும் சொல்லிட்டேன். 2025 டிசம்பர் அல்லது 2026 ஜனவரி. இப்போ இந்த 2025 டிசம்பர்லேயே அதற்கான அறிகுறி. 2026 ஜனவரியில் வந்து இந்த இறையாட்சியின் திட்டம் தமிழன் பிரதமராக இந்தியாவுக்கு வர வேண்டும். அப்போ இந்தியாவுக்கு தமிழன் வந்து ஒரு தலைமை பதவிக்கு, ஏன்னா அப்போ பிரதமர் ஆட்சி முறை இருக்குமான்னு தெரியல, இறையாட்சின்றது. ஸோ இந்தியாவின் தலைமை பதவிக்கு ஒரு தமிழன் வரும்போது மலரக்கூடிய அந்த ஆட்சி அமைஞ்ச உடனே இப்போ இந்த நிதியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா,
இதெல்லாம் வரி வசூல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு எல்லாருக்கும் சமமான ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மகிட்ட நிதி வாங்கிட்டு நம்ம மாநிலத்துக்கு கம்மியாக கொடுக்குறதும், பிற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறதும், அதே மாதிரி அரசியலில் பல குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல குழப்பங்கள் நடக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அரசியலில் வந்து பல குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மத அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, ஜாதி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. இளம் நாட்டிகள் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மக்கள் அப்போ மாற்றி வாக்களிக்க ரெடி ஆகணும். மொழி அரசியல் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதிலலாம் இருந்து நம்ம தப்பிக்கணும்னு நம்ம எல்லாரும் முதல்ல மக்கள் ஒன்றா இணைஞ்சு ஒரு நல்ல ஆட்சி முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ 2 நாடுகளில் இன்னும் மன்னராட்சி முறை இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். துபாயில் நான் 8 மாதம் இருந்தேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 8 மந்த் பணியாற்றியிருக்கேன். அங்கே பல இடங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ துபாயில் வந்து ஆட்சி முறை சிறப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே ஊழல் கிடையாது. அங்கே இருக்க மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? இந்தியா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பான நாடாக இருந்தது. பிரிட்டிஷ்காரங்க வந்து தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் மாற்றி அமைத்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ மக்களாட்சி வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அந்த மொழி எல்லாம் சிதைக்கப்பட்டு, தமிழ் மொழி சிதைக்கப்பட்டு தான் இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் மீண்டும் நம்ம எப்போ விழிப்புணர்வு முழுமையாக அடைந்து நம்ம ஒரு தேவையில்லாத பாலிடிக்ஸில் போய் சிக்கிட்டோன்றதை உணர்ந்து எப்போ மீண்டும் நம்ம மன்னராட்சி வரப்போகிறோம். ஆனால் மன்னராட்சின்னா அப்போ அதுலேயும் குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்போ அந்த மன்னராட்சி வேண்டாம்ன்றதுனால மன்னராட்சியும் வேண்டாம், மக்களாட்சி வேண்டாம், இறையாட்சி. அதான் நம்ம இறையாட்சின்னு சொல்கிறோம். இறைவனுடைய ஆட்சி, அந்த இம்மாற்றோட ஆட்சி தான் இறையாட்சின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இறைவனுடைய ஆட்சி எப்போ வரப்போகுது? 2026 அதை நோக்கி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இப்படி பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறையா நாட்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியா உட்பட பல நாடுகளில் மன்னராட்சி முறை இருந்துச்சு. சீனாவில் இன்னைக்கு இல்லை. சீனாவில் மன்னராட்சி இருக்கா? கிடையாது. ஸ்ரீலங்காவில் மன்னராட்சி இருந்துச்சு, இப்போ கிடையாது. அங்கே என்ன ஆட்சி? மக்களாட்சி தான் இருக்குது. ஜனநாயக முறையில் வாக்களிக்கக்கூடிய ஆட்சி தான் இருக்குது. சீனாவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வந்து. அப்போ இந்த பிரிட்டன் அரசாங்கம் வந்து உலகம் முழுக்க போய் மக்களை அந்த நாடுகளை அடிமைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தெல்லாம் மாற்றி அமைச்சு தேவையில்லாமல் ஒரு மக்களாட்சின்னு ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. எதற்கு இந்தியாவுடைய ஆட்சி முறை நான் தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை வந்து உருவாக்கும் போதே வந்து பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே என்னோடய வீடியோ சொல்லியிருக்கேன், பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் தான் வந்து இங்கே அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ இறையாட்சி அமையும் போது இதெல்லாம் வந்து மாற்றிடுவோம் நாங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த 2026 வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி 2026 கண்டிப்பாக மலருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மலரும். இப்போ கூட எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, சார் மன்னராட்சி முறை தான் வரப்போகுது 2026 அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி என்கிட்ட 2 தடவை ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நானும் அவங்ககிட்ட பேசினேன். சரிங்க, அது மன்னராட்சின்னு நம்ம எடுத்துக்கிறது ஓகே, ஆனால் பட் இறையாட்சி தான் 2026 வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த இறையாட்சியை கொண்டு வர போகிறதான் யார், எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதான் இது வரைக்கும் நமக்கு முழுமையாக தெரில. ஆனால் கண்டிப்பாக 2025க்கு அப்புறம் இறைவனுடைய திட்டங்கள் இந்த மண்ணில் கண்டிப்பாக செயல்படும். தமிழ் மண்ணில் குறிப்பாக இந்தியாவில் குறிப்பாக செயல்பட்டு ஆட்சி முறைகள் மாற்றி அமைக்கப்படும். நான் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரும்போது என் மனசில் நினச்சா கூட ஒரு சாமியார்னு சொன்னார், திருநீர் வாங்கிட்டு போகணும்னு சொன்னீங்க, அதை அவங்க வந்து சொன்னது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. திருநீர் வாங்கலையா அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில் நான் வரும்போது நேற்று நாங்கள் போயிருந்தோம், நல்ல மழை. அங்கே இருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், என்ன மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னு. போன வருஷம் எப்படி இருந்துச்சான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. ஸோ இப்போ நான் கிரிவலம் போகும்போது நல்ல மழை பெஞ்சுது, மனதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்தோடனே அங்கே சில குறைகளையும் பார்த்தேன். ரியல் எஸ்டேட்காரங்க வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையை சுற்றி கிரிவல பாதையில் ஃப்ளாட் போட்டு இடங்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இயற்கையான சூழ்நிலையை ஃப்ளாட் போட்டு விற்றாங்கன்னா அடுத்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அது என்ன ஆகும்? அது பிஸ்னஸ் சென்டராக மாதிரி இருக்குமே. கோயிலுக்கு வாங்க, இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோட்டலில் தங்குங்க, ஓய்வெடுங்க 2 நாள், அப்புறம் திருப்பியும் உங்கள் வீட்டுக்கே போயிருங்க. அந்த இடத்துல இடம் வாங்கி தான் வீடு கட்டணுமா? அப்போ அந்த இயற்கையான சூழ்நிலை, அந்த ஆன்மீக வைப்ரேஷன் கொண்ட அந்த மண்
சக்தி வாய்ந்த மண், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மண், புனித ஸ்தலம் திருவண்ணாமலை. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து இயற்கை சார்ந்த சூழலிலே இருக்கட்டும்னு நான் சொல்லிக்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும்னு நினச்சோம்னா இந்த வெள்ளைக்காரங்க மாற்றி அமைச்சிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஆகிப்போம். பழைய திருவண்ணாமலையாகவே இருக்கட்டும். ரொம்ப நீங்கள் பிஸ்னஸ் சிட்டி மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, பெங்களூர் மாதிரி கொண்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறேன். அதையும் அப்போ இறையாட்சி அமைந்தாதான், இம்மாற்றோழர் ஆட்சி அமைந்தாதான் திருவண்ணாமலைக்கு உட்பட திருவண்ணாமலையை பாதுகாக்க முடியும், கோயில்களெல்லாம் பாதுகாக்க வேண்டும். இறையாட்சின்னு சொல்கிறீங்க, அப்போ சொல்கிறேன் ஒவ்வொன்றா. அப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இன்னொன்று ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். திருவண்ணாமலையில் மட்டும் அந்த திருவண்ணாமலை கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிரிவல பாதைன்னு சொல்லக்கூடிய 14 கிலோமீட்டர். அப்போ அந்த 14 கிலோமீட்டர்னால் ஒரு 20 கிலோமீட்டர் எடுத்துக்கங்க. அந்த 20 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு எங்கேயுமே மது விற்பனை இருக்கக்கூடாது. அங்கே எங்கேயும் அந்த 20 கிலோமீட்டர் பரப்பளவில் மது விற்பனை செய்யக்கூடாது. டாஸ்மாக் இருந்தால் மூடிடுங்க, மது யாரும் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு அந்த ஒரு இடத்துல கொண்டு வாங்க, ஒரு புனித நகரமாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் அங்கே போய் உணர்ந்தது. ஏன் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோவில் ஒருத்தர் சொன்னார், ஒரு சாமியார். ஸோ அப்போ அதை நான் வந்து என்னோடய சேனலில் சொல்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது, இறையாட்சி 2026 கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இறையாட்சி இம்மாற்றோழர் ஆட்சின்றது யார் செய்ய போகிறாங்க? சாதாரண மனிதன், தமிழன் தான் வந்து அதை செய்ய போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் அதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போக அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இப்போ நடக்கக்கூடிய அரசியல் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய அரசியலில் பார்த்தா நிறையா பேர் வந்து யூடியூப் சேனலில் நிறையா குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க. என்னைய கூட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் யாருடைய பேச்சை கேட்டாவது யூடியூப்பில் வீடியோ போடுறீங்களா, உங்களை வீடியோ போட சொன்னது யார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 3 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கார். யூடியூப் சேனலில் ஆரம்பத்தில் நான் வீடியோ போடும்போது பார்த்துட்டு பேச ஆரம்பித்த நண்பர் ஒருத்தர், அவர் இன்றைக்கி இந்த கொஸ்டினை கேட்டார். ஏன்னா இதோட ஏற்கனவே கேட்டிருக்காரு, அவர்கிட்ட தெளிவுபடுத்தியாச்சு. ஆனால் திருப்பி கேட்குறாரு, உங்களை வந்து யார் வீடியோ போட சொன்னது? ஏன்னா உங்கள் வீடியோக்கள்லாம் பார்ப்பேன், நல்லாயிருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து உங்களை பேச சொன்னது யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேன், நான் தனிப்பட்ட முறையில் தான் நான் வீடியோ போடுறேன். இது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லியிருக்கேன், இந்த 2020 வந்து கொரோனா வந்துச்சு இல்லையா, 2019. ஸோ அப்போ அந்த 2019, 2020 கொரோனா காலகட்டம். அப்போ வந்து என்னால் வந்து மக்களுக்கு வந்து அரசாங்கம் துன்பத்தை கொடுக்கறத பார்த்துட்டு சகிக்க முடியாமல் தான் நான் பேச ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் யூடியூப்பில். அப்போ சேனல் இல்லை. அதுக்கப்புறம் 2022 சேனல் ஆரம்பித்து தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இறையாட்சியில் வந்து ஒரு நல்லாட்சி எல்லாருக்கும் கிடைக்க போகுது. அது வந்து எப்படி அமைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்துலேயும் சில இதுகளாம் நடந்திருக்கு, தவறுகள். அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் வந்து கட்டினாங்க மன்னர்கள். கட்டினதில் நான் தவறு இல்லை. அந்த கோயில்களுடைய பராமரிப்பு பணிகள், அந்த பூஜை செய்யக்கூடிய அதிகாரம், இறைவனுக்கு அந்த பூஜைகள் செய்கிறாங்க இல்லையா, அந்த பூஜை செய்யக்கூடிய அதிகாரத்தை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிராமணர்கள். என் வீடியோ பார்த்தீங்கன்னா தவறாக நினைக்காங்க, சொல்ல வேண்டிய உண்மை நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த பிராமணர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கோயில்களை வந்து அழகாக சூப்பராக கட்டிடக்கலை கொண்டு வடிவமைத்த மன்னர்கள், ராஜராஜ சோழராக இருக்கட்டும், பாண்டிய மன்னராக இருக்கட்டும், சோழர்கள் வந்து அந்த அதிகாரத்தை வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அது முற்றிலும் தவறானது. அப்படி நீங்கள் கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோயில்கள் ஃபுல்லாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அது ஒரு பிஸ்னஸ் சென்டர் தான். ஸோ கோயில்களில் வந்து நான் போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் திருவண்ணாமலையில். நான் பட்டு உணர்ந்தது. என்றைக்குமே நான் 2:30 மணிக்கெலாம் குளிச்சிட்டேன். நேற்று காலையில் நான் 2:30 மணிக்கு குளிச்சாச்சு. 3:30 மணிக்கெலாம் போய் நிற்கிறோம். கடைசியில் வந்து பார்த்தா 5 மணிக்கு தான் எப்பயும் திறக்க வேண்டியது, 5:30க்கு திறக்கிறாங்க. கோயிலுடைய அந்த வாயிற்கதவை திறக்கும்போது மணி 5:30 ஆயிடுது. பழனியிலலாம் 4 மணிக்கெலாம் திறந்துடுறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா வெளியில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறோம். அப்போ வந்து கோயில்கள் வந்து
அந்த பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அலங்காரம் செய்து விட்டு திறப்பதற்கு தாமதமாக திறப்பதால் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளானாங்க. ஆனா பரவால்ல, காவல்துறையினர் வந்து நான் பாராட்டுறேன் உண்மையிலேயே. நேத்து வந்து அவங்க எல்லாம் தொறந்த உடனே டக்கு டக்குன்னு மக்கள மூவ் பண்ணி விட்டாங்க. ஒரு 5:30க்கு தொறந்தாலும் 6 மணிக்கெல்லாம் சாமி தரிசனம் கண்டேன். மிகவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. உள்ள போய் சாமிய பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரடியாவே நான் சொல்லிடுறேன். சோழர்கள் வந்து ஆ இப்ப நான் சொன்ன மாரி கோயில்ல வந்து அந்த பூஜை செய்யக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட குடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கருவூரார் சித்தர் தான் வந்து ஏற்கனவே ஒரு தடவ சாபம் குடுத்துருக்காரு. அவர அழைக்காம பிராமணர்கள கூப்பிட்டு தான் அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவுக்கு பிராமணர்களுக்கு அழைப்பு கொடுத்ததும், கருவூரார் சித்தரை நிராகரித்ததும், இதனால் கருவூரார் சித்தம் விட்ட சாபத்தில தான் சோழர்களுடைய ஆட்சியே வீழ்ந்ததும்பாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கும். ஸோ, அப்ப ஏன் மன்னர்கள் வந்து அந்த பிராமணர்கள் நம்பி சில முக்கிய பொறுப்புகள குடுத்தீங்க? அதனால தான் என்ன ஆச்சுன்னா, மன்னர்கள் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு என்ன காரணம்? சோழர்கள நான் குறிப்பிட்டு பேசுறேன். ஏன்னா, எனக்கு அவங்க பேசுனதுக்கான அ அந்த சோழர்கள் வந்து அவங்களுக்கு அதிகாரம் குடுத்ததுக்கான அந்த ப்ரூஃப் டேட்டாலாம் எடுத்து படிச்சு பார்த்ததுனால சொல்றேன். ஸோ, இப்படி அவங்க பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, கடைசி காலத்தில அவங்களுக்கு சில அதிகாரங்கள் குடுத்ததுனால, அவங்களுடைய பேச்சுக்கள கேட்டதுனால, மக்கள் மத்தியில மன்னராட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேரா இருக்கு. அதனால தான் பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து ஜமீன்தார் ஆட்சி முறையில வந்து குறைகள் இருந்தது. அத காரணமா வச்சு மன்னர் ஆட்சியெல்லாம் வந்து இது பண்ணிட்டு, மக்களாட்சி தான் இனி இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். ஸோ, அப்ப அந்த மன்னராட்சி காலத்திலயுமே இவங்களுடைய அந்த இது இருந்துச்சு திட்டம். மன்னராட்சி காலத்த இது பண்ணிட்டாங்க. இப்ப மக்களாட்சி முறையில பிரதமருக்கு பின்னாடி யார் இருக்கா? ஆர்எஸ்எஸ். அதே பிராமணர்கள் அங்கேயும் வராங்க. அவங்க சொல்றபடி தான் இப்பயும் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க. ஸோ, இறையாட்சி பூமியில மலரணும். சுருக்கமாவே நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருமே. அப்ப இறையாட்சி பூமிக்கு வரணும். மன்னராட்சி நல்லா தான் இருந்தது. அதையும் கெடுத்தாச்சு. மக்களாட்சி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் பிரதமராக வந்திருந்தால், இந்தியா இன்னைக்கு அமெரிக்காவ காட்டிலும் செல்வச் செழிப்பான நாடாக, உலக அரங்கில் நம்பர் 1 வல்லரசு நாடாக, ரஷ்யாவை விட ஒரு பெர்சன்டேஜ் கூடுதலாக எல்லாம் ராணுவ பலத்திலருந்து எல்லாத்துலயும் நம்பர் 1 இருப்போம். பொருளாதாரத்துல நம்ம. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா வந்து இந்தியாவின் பிரதமராக வந்திருந்தால் நிலைமையே மாறி இருக்கும். ஆனா அதையும் பிரிட்டிஷ்காரன் சதி பண்ணி அவர் காங்கிரஸ் உடைய முக்கிய பொறுப்புல லீடரா இருந்தார் இல்லையா, அதையும் அவருக்கும் இவருக்கும் ஒரு முரண்பாடான விஷயத்தை உருவாக்கி அவரை கட்சியை விட்டு வெளியேற வச்சு இவரை அழிஞ்சா வழியில போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேயே சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. இவர் புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு உருவாக்குறாரு. அப்ப அதுல வந்து இந்தியன் ஆர்மியை உருவாக்குறாரு. ராணுவத்தை உருவாக்கி போர் புரியறதுக்காக எல்லாம் முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போரும் ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ இப்போ ஜப்பானுக்கெல்லாம் போயிட்டு வராரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா. ஸோ அந்த விஷயங்களை கேள்விப்பட்டோன்னே பிரிட்டிஷ் படைகள் நடுங்கி சுதந்திரத்தை அகிம்சை வழியில் பயணிக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. இதுதான் நடந்தது. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் மக்கள் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா இந்தியாவின் பிரதமராக வந்திருந்தாருன்னா இந்நேரம் இந்தியா முழுக்க ஒரு நான் சொல்லக்கூடிய அந்த இறை ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சி தான் மலர்ந்திருக்கும் அப்பவே. இனிதான் ஆனால் மலரப்போகுது 2026ல். எப்படி கான்ஃபிடென்ட்டா 100% சொல்லலாம். இறை ஆட்சி பூமியில மலரப்போகுது. அது மன்னராட்சி முறையை போல தான் மீண்டும் வரப்போகுது. மன்னராட்சி முறைன்னா ஒருவரை துதிப்பாடுறது கிடையாது. சட்டமன்றத்தில் இப்போ வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரை வந்து பெருமையாக புகழ்பாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, மன்னர் ஆட்சியிலையும் மன்னரை புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்காது. இறை ஆட்சின்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த ஆட்சி முறையை கொண்டு வர்றதுக்கு கடுமையான முயற்சிகள் இறைவன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி தான் நான் தொடர்ந்து வீடியோவை போட்டுட்ருக்கேன். என்னைய மாதிரி நிறைய சேனல்ஸ் பேசுகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா சிலர் தவறாக எடுத்துக்கிற வேண்டாம். அதாவது இந்த ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ ஒருத்தர் குறை சொல்லி பேசணும். ஸோ அப்போ எல்லாம் எல்லாம் வந்து மக்களுக்கு சரியாக நடந்துச்சுன்னா யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மனித இன ஒற்றுமை இயக்கம் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்னா
அதனுடைய இதில் இப்போ பயணிச்சுட்ருக்கேன். அப்போ அதில் வந்து நம்ம வந்து எல்லா மக்கள் மக்களையும் நம்ம இது பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ தமிழன் இந்தியாவோட தலைமை பதவிக்கு வரணும். ஏன்னா குமரி முதல் இமயமலை வந்து தமிழனுடைய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதர்களை பூரா ஒருங்கிணைக்கணும் நம்ம வந்து. அதில் ஜாதி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த பிராமணர்னு இந்த இடத்துல நம்ம சொல்கிறதுமே சிலர் செய்த தவறுனால தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்கே உருவாகுது. தொடர்ந்து மக்களை வந்து இளம் நாட்டிகள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இளம் நாட்டிகளுக்கு உதவி பண்ணுறாங்க பிராமணர்கள். அப்போ அது தவறு. அது எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. 100 பேரில் ஒரு 5 பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இளம் நாட்டிகள். ஸோ இப்போ இந்த இளம் நாட்டிகளுடைய அந்த ஆட்சி முறை ஒழிய போகுது. இன்னொன்று இந்த வீடியோவில் பேசி முடிச்சிடுறேன். நேற்று கூட நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். சக்தி யுகம் பிறந்துருச்சா இல்லையா? ஏன்னா நான் போய் நேற்று ஒரு தியான கிளாஸுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே கேட்கும்போது சத்தியுகம்னு பறக்கல 12 வருஷம் இருக்குன்றாங்க. ஆனால் 2012லேயே சத்தியுகம் தொடங்கிருச்சுன்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குழுவில் ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 2012லேயே தொடங்கிருச்சு அப்படின்னா அப்போ 2013 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2013லேருந்து எந்த பிரச்சனையுமே வரலையா? அதுக்கப்புறம் ஸ்ரீமதி மரணம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு நீதி கிடைக்கல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜெயலலிதாவுடைய மர்டர், ஜெயலலிதாவுடைய படுகொலைன்னு தான் சொல்லணும். அதை வந்து ஜெயலலிதாவுடைய படுகொலை வந்து 2016 நடந்திருக்கு. இது யார் நடத்தியிருப்பாங்க? இல்மாட்டிகள். யாருடைய துணையோட? இந்தியாவோட தலைமை பதவியில் யார் இருக்கா? பிரதமர் தெரியாமல் இது நடந்திருக்காது. ஜெயலலிதா அம்மாவோட படுகொலை. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து யார் இந்த படுகொலையை செஞ்சது? அப்போ அந்த பிரதமருடைய அந்த தலையீடு இல்லாமல் ஜெயலலிதாவுடைய படுகொலை நடந்திருக்குமா? அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படாத ஜிஎஸ்டி போன்ற வரி சில சில திட்டங்களை கொண்டு வரும்போது இந்த நீட் எக்ஸாம், ஜிஎஸ்டி பல மக்களுக்கு விருப்பமில்லாத திட்டங்களை கொண்டு வரும்போது ஜெயலலிதா வந்து எதிர்த்தார். அப்பாவை எதிர்ப்பவரை முடிக்க வேண்டும் என்று எண்ணியது இளம் நாட்டி. அப்போ ஆர்எஸ்எஸ் மூலமாக, மத்திய அரசின் மூலமாக பிரதமருடைய இதன் மூலியமாக ஜெயலலிதாவை முடித்து விட்டார்கள். ஜெயலலிதா படுகொலை இப்படி தான் நடந்தது. இப்போ புரியுதா உங்களுக்கு? எதிர்ப்பவரை முடித்து விடுவார்கள். இப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கிறார். வெள்ளைக்காரனுக்கு பிடிக்கல. ஸோ அப்போ காங்கிரஸ் கீழே சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. மகாத்மா காந்தி காங்கிரஸ் ஒன்று தானே, அவங்க கையில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேர்மையாக இருக்கார். அப்போ அவரை வந்து அட்ரஸ் தெரியாமல் ஆக்கிடுறாங்க. அவர் வந்து விமான விபத்தில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்ன நடந்தது இது வரைக்கும் தெரியல. ஸோ அப்போ நேர்மையான அரசியல் நோக்கி பயணிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? சுபாஷ் சந்திர போஸும் ஜெயலலிதா வரைக்கும். ஏன்னா ஜெயலலிதா செய்த அரசியல் ஆரம்பத்தில் வேணால் 1991 to 96 அவங்க செய்த ஆட்சி முறையில் தவறுகள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடைசியில் அவங்க ஒரு 5 ஆண்டுகள் சரியாக தான் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக மக்களுக்கு என்ன பண்ணணும், எந்தெந்த திட்டங்கள் தேவையில்லாத திட்டங்களை எதிர்த்தார். ஜிஎஸ்டி எதிர்த்தார், கடுமையாக எதிர்த்தார் ஜெயலலிதா. ஜிஎஸ்டி வேண்டாம், 28% மக்கள்கிட்ட வரி வாங்கக்கூடாது, இது மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பல விஷயங்களை எதிர்த்தார். நீட் உள்ளிட்ட பிரச்சனைகள், மின் திட்டம் சொல்லக்கூடிய உதவி மின் திட்டம்னா அது ஒரு திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும், டேட்டா நான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரும்போது இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற பல திட்டங்கள் வரும்போது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு அம்மாட்டர்னு வரும்போது அம்மாவோட கதையை முடிக்கிறாங்க. அங்கே பார்த்துக்கோங்க, சுபாஷ் சந்திர போஸ் வந்து அட்ரஸ் தெரியாமல் ஆகுறாரு. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரனை எடுத்தாலும் அதே நிலமை தான். இப்போ யாராவது நல்லது செய்ய முயற்சி பண்ணாலும் கதையை முடிக்கிறாங்க. ஜெயலலிதா கதையை முடிச்சிட்டாங்களா? ஜெயலலிதா அம்மாவோட கதையை முடிச்சிட்டாங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர். அப்போ மக்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போ உன் கதையை முடிக்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்களா? என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இறைவனுடைய திட்டம் அப்படி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்போ 2012லேயே இந்த இது சத்தியுகம் தொடங்கிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா எங்க வாட்ஸ்அப் குழுவில், இதை நான் ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன். ஏன்னா 2013 சில உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2016 அம்மாவுடைய மரணம் நடந்துச்சு. இதை நாங்கள் வந்து 2024 பேசிக்கிட்டு இருக்கோம். அது மர்ம மரணம், அது கொலை, அது இயற்கை மரணம் அல்ல, அது கொலை அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஸ்ரீமதி மரணம் வந்து நடந்தப்ப அது வந்து இயற்கை அல்ல, அது செயற்கை, அது கொலை. ஸ்ரீமதி மரணம் வந்து கொலை அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். ஸோ இப்போ 5ஆம் தமிழர் சங்கம் வீடியோ, பாண்டியனையா வீடியோ பார்த்துக்குங்க. அவர் சில உண்மைகளை பூரா வெளியே கொண்டு வந்திருக்காரு.
இதெல்லாம் எப்படி உண்மைகள் பூரா வெளியில வருது? ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்க மன்னராட்சி அழிச்ச மாரி பல நாடுகள்ல இருக்கக்கூடிய மன்னராட்சி முறைய அழிச்சு, அங்க இருக்க பாரம்பரியத்த அழிச்சு, அங்க இருக்க மக்களாட்சின்ற முறையில அடிமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதான் மக்களாட்சியா? நான் கேட்கிறேன். இந்தியால நடக்கக்கூடியது மக்களாட்சி இல்ல, ஒரு அடிமையாட்சி. இல்நாட்டிகள் நடத்தக்கூடிய அடிமையாட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு, சைனாவில் நடந்துகிட்டு இருக்கு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகள் நடக்கக்கூடிய ஆட்சியானது இலுநாட்டிகளின் கைக்கூலிகள் தான் அங்கள் பிரதமராக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க. அப்ப இந்த 2012ல சத்தியுகம் தொடங்கிருச்சு தான். அப்ப அந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு வெளியில வர ஆரம்பிக்கிறதுனாலே சத்தியுகத்தோட தொடக்கம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்ப பல பேர் உண்மைகளை வெளியில கொண்டுகிட்டு இருக்காங்க. எனக்கு கூட ஒருத்தவங்க புக்கு எழுதி அந்த புக்கவே அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க 2026ல இறைவனுடைய ஆட்சி தான் சார் நடக்க போகுது, மன்னராட்சி தான் நடக்க போகுது நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி புக் எழுதி ஒரு சகோதரி அனுப்பியிருக்காங்க. அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட அந்த புக்கெல்லாம். அப்ப அவங்க சொல்ற கருத்துக்கள், பல பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒத்து போகுது. டீச்சர்ஸ் ஆஃப் காட் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒத்து போகுது. 2026 25 முடிவு, 2025 முடியும் போதோ 2026 ஜனவரியிலேயோ 25லேயே ஒரு மாற்றம் வந்துடும். 25 முடிவுலேயே ஒரு மாற்றம் வரப்போகுது. அரசியல்ல ஒரு இறைவனுடைய ஆட்சி பூமியில மலரப்போகுது. அப்படி மலர்ந்தோடனே அப்போ 2012ல சத்தியம் தொடங்கிருச்சுன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் குழுல இப்போ உண்மைகள்லாம் மக்களுக்கு வெளியில எடுத்து நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் தைரியமா. இதெல்லாம் இறைவனோட திட்டம். அப்ப சத்தியுகத்துக்குள்ள சத்தியுகம் தொடங்கி விட்டதுன்னு தான் அர்த்தம். 25ல 26லையோ ஆட்சி மலரப்போகுது. அதனால மக்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. அரசியல்வாதிகளை கண்டு 1% கூட பயப்படாங்க. அதே மாதிரி நான் சில உண்மைகளை பேசியிருக்கேன். இன்னும் இதனுடைய வீடியோஸ் நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க. நீங்கள் கமெண்ட் கொடுக்குறத பொறுத்து நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கமெண்ட்டில் டவுட் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்னும் நம்ம பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறையாட்சி பூமியில் மலரப்போகுது. அதனால் பார்த்தோம்னா நம்ம பயந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் பார்த்தோம்னா ஜெயலலிதா கதையை முடித்து விட்டார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் அட்ரஸ் தெரியாமல் ஆகிவிட்டார். பல இது நம்ம நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இளம் நாட்டுகளை எதிர்ப்பவர்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த இளம் நாட்டுகள் சத்தியுகம் தொடங்கிடுச்சுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு கூட. அவங்க ஆட்சியை ஒப்படைக்க விருப்பம் இல்லாமல் தான் கொஞ்சம் கொஞ்சமா இறையாட்சிக்கு அவங்களும் வழி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. இறையாட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வழி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முடிவு ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க ஒதுங்கிடுவாங்க. உண்மையான அந்த கடவுளுடைய ஆட்சி, இறையாட்சி பூமியில் நடக்கும். அதுதான் உண்மையான ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஆட்சியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால இதை நம்ம தொடர்ந்து நம்ம இறைவன் எப்படி வழி நடத்துறாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி இன்னும் பார்ட் 2 ஒரு வீடியோ மாதிரி கூட போடுறேன். இறையாட்சி கண்டிப்பாக நடக்கும். அதற்கான இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், அறிகுறிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி.